இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ராமர் சிலை பார்த்திங்கன்னா இந்த கோவில் கட்டும் பொழுது பூமியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சாளரம் பார்த்திங்கன்னா பச்சை நிற கல்லால் ஆனதுங்க. மேலும் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட மிகவும் பழமையான திருக்கோவிலுங்க. மேலும் இந்த ஊருக்கான காவிரி பாக்கம் என்ற எழுத்து காவிரி பாக்கம் அப்படின்னு கல்வெட்டுக்கள்லையும் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு மலர் ஸ்டோரி. நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பது செம்மல சங்கர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவிரிப்பாக்கம் என்ற அழகான கிராமத்தில் அமைந்துள்ள அபய வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் தாங்க இருக்கும். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய 16 கால் தூண் மண்டபம் விஜயநகர மன்னர் காலத்தில் கட்டப்பட்டதுங்க. இந்த 16 கால் தூண் மண்டபத்தில் நிறைய சிற்பங்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த 16 கால் தூண் மண்டபத்தில் விஷ்ணுவுடைய அவதார சிற்பங்களும் அனுமன் போன்ற சிற்பங்களையும் நம்மால் பார்க்க முடியுதுங்க. மேலும் பிரசவ காட்சிகளும் இங்கே இடம்பெற்றிருக்கு. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முக மண்டபம் கொண்டு அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த ஆலயம் கருங்கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலயத்தில் காணப்படும் மகர தோரணம் சோழர் காலத்தை சேர்ந்ததாகவும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆலயம் முழுக்கவே விஷ்ணுவோடைய அவதாரங்களை சிற்பங்கள் ஓவியமா இங்க வரையப்பட்டிருக்குங்க. வேறு எந்த ஆலயத்திலே பார்க்க முடியாத அளவிற்கு இந்த ஆலயத்துடைய பிரகார சுவர் கோட்டை சுவர் போல கட்டப்பட்டிருப்பதையும் நம்மால பார்க்க முடியுதுங்க. இதனால இந்த கோவிலுக்கே கோட்டை பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆலயத்துல பச்சை நிறத்துல சாளரத்தையும் நம்மால பார்க்க முடிகிறது.
இந்த காவிரி பாக்கமானது காவிரி பாக்கம் என்று அழைக்கப்பட்டிருக்குங்க. ஒரு காலத்தில் கணக்கர்கள் வணிகர்கள் வசிக்கும் இடமாக இந்த ஊரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குங்க. வணிகர்கள் அதிகமாக வாழ்ந்ததுனால காவிரி என்று பட்டம் அளித்து மானியங்களையும் வழங்கி இந்த ஊருக்கு காவிரி பாக்கம் என்று அழைக்கப்பட்டிருக்குங்க. தற்போது மருவி இந்த ஊரானது காவிரி பாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காவிரி பாக்கத்தில் 3 சிவன் ஆலயங்களும் 2 பெருமாள் கோவில்களையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஆலயத்துடைய மூலவர் பார்த்தீங்கன்னா வரதர் சங்கு சக்கரத்துடன் வழக்கை அபயஹஸ்துடன் அருள்பாலிக்கின்றார். கருட மண்டபம் அர்த்த மண்டபத்தையும் நம்மால பார்க்க முடிகிறது. ஆலயம் உள்ளே நுழைந்தவுடனே ராமபிரான், சீதை, இலக்குமணன், ஆஞ்சநேயர் ஆகியவரையும் காண முடிகிறது. இந்த ஆலயத்திற்கு கிபி 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர மன்னர்கள் திருப்பணிகளும் செய்யப்பட்டிருக்குங்க. இந்த ஆலயம் பல்லவர் காலத்தில் நிருபதுவர்மன் என்ற மன்னரால் கட்டப்பட்டதாகவும் நிருபதுங்கவர்மன் என்ற இவருடைய கல்வெட்டுக்களும் கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுக்களாக நம்மால் பார்க்க முடியுதுங்க. இந்த ஆலயமானது அவனி நாராயண சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. சோழர் காலத்துடைய கல்வெட்டுக்களும் இந்த ஆலயத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. என்னங்க இன்று பார்த்த வரலாற்று சிறப்புடையாலையும் ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் என்னமோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.